நிதி ஒதுக்குறதுல மத்திய அரசு மாற்றான்பாய் தலைமையோட மோடி வந்தவர் 11 லட்சம் கோடி வந்து நாங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தால் நாங்கள் ஒதுக்கியிருக்கோம், நிதி ஒதுக்கியிருக்கிறோம். பொய்யான தகவல் சொல்கிறாங்க. உங்களுக்கு தான் தெரியும் கல்விக்கு எத்தனாயிரம் கோடி இதுவரைக்கும் கொடுக்கலைங்கிறத நேற்று பட்டியல் போட்டிருக்காரு. சென்னையில் நடந்த நம்ம இந்த கூட்டத்தில் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் இதுவரைக்கும் கல்விக்கே 3500 கோடி கொடுக்கல. ஒன்றுக்கு சொல்கிறேன், இதே மாதிரி ஊரக வளர்ச்சித்துறையில் இப்போ கேட்டாங்க 100 நாள் வேலை பணம் வரலன்னு. அந்த பணம் மத்திய சர்க்கார் தான் கொடுக்கணும். அது வந்து கிட்டத்தட்ட வந்து இன்றைக்கி 1000 கோடி வரல. கட்டுமானத்துக்காக வேண்டி 100 நாள் வேலை திட்டத்தில் எடுத்து முடிக்கப்பட்ட பணிகள் கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு, 6 மாதத்துக்கு மேலே ஆச்சு. போன ஆண்டு கொடுக்கப்பட்ட பணிகளுக்கு இன்னும் 1000 கோடி வரல. இப்படி நான் தோராயமாக சொல்கிறேன், ஒரு 2000 கோடி வரல. கல்வி இலாக்காவுக்கு ஒரு 3500 கோடி வரல. இப்படி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டால் எல்லா திட்டங்களுக்கும் என்னென்ன துறைகள் இருக்கோ அத்தனை திட்டங்களுக்கும் மத்திய அரசின் சார்பாக கொடுக்கப்பட நிதி குறைத்து தான் கொடுக்கிறார்கள். உங்களுக்கே தெரியும், செம்மொழி ஆய்வு நிறுவனத்துக்கு சமஸ்கிருதத்துக்கு 2000-3000 கோடி கொடுத்துருக்காங்க. 2000 கோடிக்கு 3000 கோடி கொடுத்துருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு தமிழ் செம்மொழி ஆய்வு நிறுவனத்துக்கு ஏதோ ரொம்ப குறைச்சி ஒரு 30 கோடி கூட கொடுக்கல, ரொம்ப குறைச்சி, அதுக்கும் குறைச்சி. அதை சொல்ல முடியல வாயினால், நிதியே ஒதுக்கலை. அது எவ்வளோன்னு தெரில. அது மற்றதுக்கு அதுக்கு 2000-3000 கோடி ஒதுக்கிட்டு அப்படி ஒரு மொழியே இல்லை, பேச்சு வழக்கில் இல்லை சமஸ்கிருதம். இந்தியா ஃபுல்லாக ஹிந்தி பேசுகிற மாநிலத்தில் கூட சமஸ்கிருதம் பேசுகிறதில்ல, மராட்டி பேசக்கூடிய மாநிலத்தில் கூட சமஸ்கிருதம் இல்லை. என்ன எந்த மாநிலத்திலும், குஜராத்தி மாநிலம் எந்த மாநிலத்திலும் சமஸ்கிருத மொழி அழிந்து விட்டது, வழக்கில் இல்லை. ஆக அழிந்த மொழிக்கு இத்தனை 1000 கோடி ஒதுக்குறாங்க. அதுக்கு ஒரு செம்மொழி அந்தஸ்து கொடுத்து அதுக்கு ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அதுக்கு நிதி ஒதுக்கப்படுது. அந்த நிதியெலாம் எங்கே போகுது? செம்மொழி கொடுத்தா, தமிழ் மொழி கொடுத்தா எவ்வளவோ பயன்படும், ஆனால் செய்யலை. வேறு என்ன? திமுக வந்து ஒரு குடும்பத்துக்காண்டி பாடுபடுது, இது அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வாக்கு அரசியல் வந்து திமுக பண்ணுது தவிர பொதுமக்களோட நலத்திட்டத்துக்காண்டி அவங்க வந்து பாடுபடலை. எவ்வளோ பொதுமக்களுக்கு இன்றைக்கு நம்முடைய திராவிட மாடல் நாயகர் அவர்கள் மகளிர் உரிமை தொகை 1,31,00,000 பேருக்கு இன்றைக்கி மகளிர் உரிமை தொகையை கொடுக்குறாரு. கலைஞர் கனவில்லம் என்ற பெயரில் இன்றைக்கு 2 லட்சம் வீடு கொடுத்து கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வருஷம் இப்போ 1 லட்சம் வீடு இப்போ அறிவிச்சிருக்காங்க. இந்த பணிகள் துவங்க இருக்குது. இப்படி நீங்கள் கணக்கெடுத்து கொண்டால் இன்றைக்கி எல்லாம் பார்த்தா முதியோர் உதவித்தொகை ஏற்கனவே நிறுத்தப்பட்டவர்களுக்கும் சரி, புதிதாக 60 வயதை தாண்டியவர்களுக்கும் இன்றைக்கி நம்ம மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட நம்ம தொகுதியில் மட்டும் 2000 பேருக்கு முதியோர் உதவித்தொகை வரப்போகுது. அந்த அளவிற்கு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் ஏற்கனவே கொடுத்த நிதியை நிறுத்தியதையும் புதிதாக பணி செய்தவர்களுக்கு வழங்கியும் தொடர்ந்து இந்த அரசு பணி செய்து கொண்டு இருக்கிறது. சமூக நலத்திட்டங்களுக்கு முக்கியத்துவம் தருகிறது. ஒரு உணர்ச்சி பூர்வமாக உருவாக்கப்பட்ட இயக்கம், கொள்கை ரீதியாக உருவாக்கப்பட்ட இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம். அதனுடைய தலைவர் தளபதியார், திராவிட நாயகன் நம்முடைய தளபதியார் அவர்கள். அதில் அதிமுக நேற்று சொல்லியிருக்க, அவர் சினிமா டிக்கெட்லாம் பிளாக்கில் விற்கிறாருன்னு சொல்லியிருக்க. நேற்று சொல்லியிருக்காங்களா, பதில் அறிக்கை விட்டுருக்காங்களா, படிச்சிங்களா? ஒரு டிக்கெட்டு அரசாங்கம் நினைத்திருக்க விலை 5 ரூபான்னா 50 ரூபா, 200 ரூபாய், 300 ரூபாய்க்கு விற்கிறாங்களே. ஏடிஎம்கே அறிக்கையை படித்து பார்த்தே இல்லை. தொழிலவே நீ இப்போ வந்து தவறு செய்கிற, நீ மக்களுக்கு என்ன செய்ய போகிறேன்னு கேட்டிருக்காங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. அதிமுக அறிக்கைக்கு பதில் சொல்ல சொல்லுங்கள். எது எப்போ வின் பண்ண போகுது? இனி அதிமுகவே இருக்காது.